ஸ்ரீ வெங்கடாரியதனயம் தத்பாத கமலாஸ்ரயம் வாதூலான் நவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும் பஜே. ஆகாரத்ரய சம்பன்னாமரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தேஹே வரத வல்லபாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நவராத்திரி உற்சவத்தில் மகாலட்சுமியின் மகிமை அப்படிங்கிற தலைப்புல ஸ்ரீஸ்தவம், ஆழ்வான் கூரத்தாழ்வான் அருளி செய்த ஸ்ரீஸ்தவம். கூரத்தாழ்வான் எம்பெருமானாருடன் தன் அவதாரத்தினை, வாழ்க்கையினை அர்ப்பணித்துக் கொண்டவர். அப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் 5 ஸ்தவங்களை அருளினார். பஞ்சஸ்தவங்களில் முதல் 4 ஸ்தவங்கள் எம்பெருமான் குறித்து, பெருமாளை பத்தி அதி அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணார். அடுத்ததா பிராட்டியை குறிச்சு சொல்லணும் இல்லையா, கிறிஸ்பா ஒரு சின்னதா 11 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீஸ்தவத்தினை அருளினார். அவ்வளவு மகிமைகள், பிராட்டியினுடைய மகிமைகளை அந்த 11 ஸ்லோகத்தில் நமக்கு கொடுக்கின்றார். முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தோம். படைத்தல். அவர் இந்த உலகத்தினையே தன்னுடைய உடம்பாக படைக்கின்றான், காக்கின்றான், நம் அனைவரையும் காக்கின்றான். பிரளய காலத்தில் இந்த உலகத்தையே தன்னுள் ஒடுக்கிக் கொள்ளுகின்றான், உலக உண்ட பெருவாயனாக. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் நம்முடைய கர்மாக்களுக்கு ஏற்றவாறு சொர்க்கம், நரகம், முக்தி, வைகுண்டம் அப்படிங்கிற இடத்திலே புகுத்துகின்றான். இதெல்லாம் காரியங்களை பண்றான் இல்லையா? பண்ணும்போது இது எல்லாம் எதற்காக? பிராட்டியினுடைய ஆனந்தத்திற்காக, பிராட்டியின் அங்கீகாரத்திற்காக. அவள் அங்கீகரித்தால் அது சரி என்று ஆனந்தப்பட்டு அதனை செய்கின்றான். அதெல்லாம் விளையாட்டா என் பிராட்டியினுடைய ஆனந்தத்திற்காக, பிராட்டிக்காக செய்கின்றான் அருளினார். இந்த 2வது ஸ்லோகத்திலே அருள ஆரம்பிப்பதற்கு முன் முதல் ஸ்லோகத்தின் முடிவிலே கேட்கின்றார், மங்களம், இப்படிப்பட்ட தேவி பிராட்டியினுடைய மங்களம் உண்டாக வேண்டும். மங்களம், எல்லாருக்கும் மங்களம் கிடைக்கணும், பிராட்டியை சேவிப்பதன் மூலம் மங்களம் கிடைக்க வேண்டும்னு சொல்லி 2வது பாசுரத்தில் பிராட்டியும் அழிக்குதேன் அப்படின்னு சொல்றார். அப்போ சொல்லும்போது கேட்கிறார், உம்மை துதிப்பதற்கு வாக்கினை, கவியினை நீங்களே அருள வேண்டும். என்னால செய்ய முடியாது, நீங்க தான் அந்த வாக்கை கொடுக்க வேண்டும், கவியினை கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அதுக்குண்டான ஞானத்தினையும் அருள வேண்டும், புத்தியை அருள வேண்டும் அப்படின்னு வேண்டி நிற்கிறார். அது மட்டும் இல்ல, பக்தியினையும் அருள வேண்டும். அன்பா இருக்கணும், அன்போட இருக்கணும், அதுல பிரேமை இருக்க வேண்டும் அந்த கவிதைகளில். அப்படிப்பட்ட பக்தி உருவாக வேண்டும். அந்த பக்தி சாதாரண பக்தியாக இருக்கக்கூடாது, அது வளர்ந்து பெரிய விருட்சமாக பரபக்தி, பரஜானம், பரம பக்தியாக வளர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல பிராட்டியினுடைய கடாட்சத்தினை வேண்டி நிற்க பிராட்டியும் கடாட்சி தருளினார் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். இப்போ பிராட்டியினுடைய கடாட்சமானது கிடைத்து விட்டது கூரத்தாழ்வானுக்கு. இப்ப என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கணும், ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும். ஆனா இப்போ எல்லாத்தையும் கடாட்சம்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றார் கூரத்தாழ்வான், என்னால உங்களை துதிக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது, அதற்கு எனக்கு அருகதை இல்லை, என்னால பண்ணவே முடியாது அப்படின்ற. ஸ்தோத்திரம் என்ன செய்ய முடியாதுன்றார். ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடி வேற யாருன்னா அதே மாதிரி சொல்லியிருக்கா, எல்லாரும் இப்படிதான் இருக்கா. அவருடைய திருக்குமாரர், கூரத்தாழ்வாருடைய திருக்குமாரர் பராசர பட்டர் ரங்கநாதன் கிட்ட போறார். போயிட்டு, சுவாமி, நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணணும், உங்களுடைய மகிமைகள் எல்லாம் நான் பாடணும் அப்படின்னாரு. பாடேன் அப்படின்னாரு ரங்கநாதர். இல்ல, இந்த நாக்கை வச்சுன்னு பாட முடியாது, அதனால உம்முடைய சேஷம், அதாவது உம்முடைய அனந்தாழ்வான், படுக்கையாக இருக்கக்கூடிய அனந்தாழ்வான், அவருக்கு 1000 தலைகள் உண்டு. 1000 தலைகளிலும் ஒவ்வொரு தலையிலையும் 2 நாக்கு இருக்கு. அந்த 2 நாக்கு 1000, 2000 நாக்குகளையும் எனக்கு கொடுங்கோ, அதை வச்சுன்னு நான் பாடுறேன், இந்த நாக்கை வச்சுன்னு என்னால பாட முடியாது அப்படின்னு சொல்றாரு. பெருமான் என்ன சொல்றார்? ஆஹா, தோத்திரம் பண்ண போற, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு 2000 நாக்குகளை அருளுகின்றார் பராசர பட்டருக்கு. வாங்கிட்டார். 2000 நாக்கு இருக்கு இப்போ. அப்போ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனா என்ன சொன்னார்னா, சுவாமி, உங்க ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பெருமாள் கேட்டார், ஏன் பண்ண முடியாதுங்கிறீங்க அப்படின்னு. இத பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கா 2000 நாக்கு கேட்டு வாங்கிட்டேன்.
அப்படின்னு கேட்கிறார். ஆமா, உங்களோட மகிமையை பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கே எனக்கு இத்தனை நாக்கு தேவைப்படுறது. உங்க மகிமையை என்னால பாடிட முடியுமா? இந்த அல்ப நாள் பாட முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்தது பார்த்தோம்னா ஆள வந்தார். ஆள வந்தாரும் இப்படிதான் சொல்லியிருக்காரு. அதுவும் நேரா பிராட்டிக்கிட்டே அப்படிதான் சொல்லியிருக்காரு. யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ தத் வல்லபோவி பிரபு ஞானம் மாது மியத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதகா தான் தான் தாச இது பிரபன்ன இதிஷ்ட ஸ்தோஷ்யாமியகம் நிர்பயா அப்படின்னு. எதனால நான் வந்து உங்களை ஸ்தோத்திரம் பண்ண போறேன்றதுலாம் தாசன் பிரபன்னன் அதனால பண்றேன். ஆனா உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த பெருமைகளை யாரு, நான் இல்ல, என்னால பாட முடியாதுன்னு நன்னாவே தெரியும். அந்த சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனால கூட பாட முடியாது. அந்த நாராயணன் கூட உங்களுடைய பெருமைகளை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெருமை நிறைந்தவளாக இருக்கின்றீர் நீர்னு ஆள வந்தார் பிராட்டி கிட்ட சதுஸ்லோகில சொல்றார். ஆள வந்தாரும் பிராட்டி கிட்ட உங்களோட பெருமை கடல் மாதிரி நிறைய இருக்கு, என்னாலலாம் பாடவே முடியாதுன்றார். பராசர பட்டரும் ரங்கநாதன் கிட்ட போயிட்டு 2000 நாக்கு இருந்தாலும் உங்க என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் எனக்கு 2000 நாக்கு வேணும்ன்றா. அந்த மாதிரியே கூறத்தாழ்வானும் ஸ்ரீஸ்தவத்தில் பிராட்டியினுடைய கடாட்செல்லாம் பெற்றுன்றார். எல்லாத்தையும் வாங்கின்றதுக்கு அப்புறம் சொல்றார், இல்லம்மா மாதா அம்மா, என்னால என்னதான் உங்களோட கடாட்சம் இருந்து பாட முடியாது, அந்த அளவுக்கு நான் வந்து உயர்ந்தவன் அல்லேன், என்னால பாடுற அளவுக்கு முடியல அப்படிங்கிறத இங்க காட்டுகின்றார் இந்த 3வது ஸ்லோகத்தில். ஆழ்வான் எப்படி சொல்றாருன்னா, முதல்ல வந்து உம்மை நான் ஸ்துதிக்க விரும்புவதே அசம்பவம். அசம்பவம்னா என்ன, முடியாது அப்படின்னு சொல்றார். இந்த லோகத்துல பாருங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம்னா என்ன, நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட போறோம், ஏதோ ஒண்ணு தேவை, அதனால அவனை பத்தி ஸ்துதிக்கின்றோம். நம்மாழ்வார் இந்த ஸ்தோத்திரம், இந்த ஸ்துதி இதை பத்தி நன்னா சொல்லியிருக்கார். 3ஆம் பத்து 9வது பதிகத்துல அழகா நிறைய இதை பத்தி பேசுறார். எண்ணாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள் மன்னா மனிதரை பாடி படைக்கும் பெரும்பொருள். இந்த பொருள்லாம் வாங்குறீங்களே எதுக்காக? இதை வச்சு எதனா இருக்குமா? பெருமாளை பாட வேண்டும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு பாசுரத்துல அதி அற்புதமாக அவர் சொல்றார். என்னன்னா, இப்போ கொள்ளும் பயனில்லை குப்பைகளை தென்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து நும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் அப்படிங்கிறார். இங்க இருக்கிறவாழ மனுஷர்கள் எல்லாம் பாடினா என்ன ஆகும்? குப்பைதான். அதுல வந்து அதை வந்து பாடுவதனால என்ன ஆகும்? நம்முடைய வாக்கு தான் வீணாக போகும். எம்பெருமானை குறித்து அவனுடைய குணங்களை, கல்யாண குணங்களை, கல்யாண குணகணாம்னு எம்பெருமானார் சொன்ன மாதிரி கண கூட்டங்களா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய குணங்களைத்தான் நாம் பாட வேண்டுமே ஒழிய இங்க அழியக்கூடிய இந்த மன்னர்களையும் மனிதர்களையும் பாடுவதால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. ஏதோ செல்வம் கிடைக்கும்ன்றதுக்காக பாடுறீங்கோ, அதனால எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்க போவதில்லை அப்படின்னு நம்மாழ்வார் குறிப்பிடுகின்றார். இங்க பார்த்தோம்னா அந்த ஸ்தோத்திரத்திலே 2 வகையா பிரிக்கலாம். என்ன 2 வகை அப்படின்னா, ஆத்மாத்மமா ஒரு ஸ்லோகம் உள்முகமாக பண்றது, இன்னொன்னு வந்து முகஸ்துதி வெளிப்புறமா ஒரு ஸ்துதி பண்றது. இந்த வெளிப்புறமாக பண்ணக்கூடிய அந்த ஸ்துதி அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அவர்கிட்ட அந்த குணமோ அந்த பராக்கிரமோ இல்லை, வேற யார்கிட்டயோ இருக்கக்கூடிய ஒண்ணு. அந்த இருக்கக்கூடிய ஒண்ணை வந்து இவர்கிட்ட இருக்கிறதா நம்ம பாடுறது தான் ஸ்தோத்திரம். அது வந்து முகஸ்துதி அப்படின்னு. எந்த காரியம் ஆனாலும் என்ன பண்ணணும், இந்த உலகத்துல முகஸ்துதி ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏதாவது ஒரு காரியம் ஆனோம்னா அவர்கிட்ட போய் அவரை பத்தி பெருமையாக பேசுவதல், காரியம் ஆகணுமே அதுக்காக அவரை பத்தி பெருமையா பேசுறது அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு கதை. ஒரு காகம், ஒரு நரி இருந்தது. நரி வந்து வடை வேணும், அதுக்கு என்ன பண்ணித்து, அந்த காகம் வாயில வச்சுட்டு இருக்கு, அந்த வடை வந்து எனக்கு வேணும்னு உடனே ஸ்துதி பண்றது. இந்த நரி வந்து காகத்தை ஸ்துதி பண்றது. ஆஹா, இவ்வளவு அழகா இருக்கியே, காகம் அழகா இருக்கா? இல்லாத ஒண்ணு அழகு அது கிட்ட இல்ல, என்ன பண்றது, அழகுன்றது வேற யார்கிட்டயோ இருக்கு, அதை வந்து இவர்கிட்ட ஏறிட்டு சொல்லுகின்றது அந்த நரி. இவ்வளவு அழகா இருக்கியே, உனது குரல் அதை விட அழகா இருக்குமே. குரல் அழகா? காகத்தினுடைய குரல் அழகா இருக்கா? குயில் மாதிரி இருக்கானா? இல்ல. ஆனா குயிலுடைய குரல் மாதிரி உன்னுடைய குரல் உள்ளது, உன்னுடைய குரல் அழகாக அற்புதமாக உள்ளது, ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு கேட்டது. அதன் மூலமாக அது வடையை பெற்றுக்கொண்டது, ஏமாத்திட்டு அப்படின்னு நம்ம சின்ன வயசுல கூட கேள்விப்பட்டிருக்கோம். இதே மாதிரி பார்த்தோம்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு நிறைய நிலபுலன்கள்லாம் இருந்தது. ஆனா
அவருடைய தலையில பார்த்தோம்னா எந்தவித பெருசா முடியெல்லாம் இல்லையா. மனுஷனுக்கு பார்த்தோம்னா அந்த குழல், அந்த முடி வந்து ரொம்ப ஆசை எல்லாருக்கும். அந்த முடி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், குழல் அழகர், வாய் அழகர் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொன்னோம். குழல் அழகர், பெருமாள் குழல் அழகர். ஆனா நாம வந்து அந்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், அந்த சிகை அலங்காரம் அப்படின்றதுல அது அழகுபடுத்திக்கிறோம். இந்த பணக்காரர் என்ன பண்ணார், ஒரு நாள் இருந்தார், ஒருத்தர் போனார், பார்த்தார், அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் வந்து பொருளை கிடைக்கணும். அவர் பார்த்தா அவருக்கு ஒரு 4 முடி தான் இருக்கான், இருக்கிறதே 4 முடி. இவர் என்ன பண்ணார், இந்த ஸ்தோத்திரம் பண்ண போனவர் அவர்கிட்ட இருந்து பொருளை கிடைக்கணும்ன்றதுக்காக, அற்புதமா இருக்கு சுவாமி உம்முடைய கூந்தல், இருக்கிற கூந்தல் அசையறது எவ்வளவு அழகா ஆனந்தமா இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதை கேள்விப்பட்ட அந்த பணக்காரர் என்ன பண்ண, என்னுடைய கூந்தலா, ஆஹா அழகா இருக்கா, சரி இந்தா அப்படின்னு ஒரு பணத்தினை குறிப்பிட்டு விட்டார். பணத்தினை கொடுக்குறார், பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறார். வாங்கிட்டு இவர் ஆத்துக்கு வந்துடுறார். இவர் வந்து தன்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டார். அந்த கவி அவரை புகழ்ந்து பேசினவர் பேசினதுக்கு அப்புறம் யாரோ இன்னொருத்தர் போனா, என்ன சுவாமி அவன் ஏதோ பொய் சொல்லி உங்ககிட்ட இருந்து வாங்கின்னு போயிட்டான், உங்ககிட்ட இந்த பணத்தெல்லாம் வாங்கின்னு போனதுக்காக அவன் ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணான், நீ வேணா கண்ணாடியில பாரு உம்முடைய கூந்தல் என்ன குழல் அழகராவா இருக்கீங்க, இல்லையே குழல் அழகர் குழல் அழகர்ன்னு சொல்லி அவங்களுடைய சிகை அலங்காரமானது அற்புதமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனானே, உங்களை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் வந்து வண்டி எடுத்து நேரா இந்த வாங்கின்னு போனா பாருங்க ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய ஆத்துக்கே வந்துட்டான். வந்த உடனே வந்துட்டே இருக்கும்போது, என்னை ஏமாத்தியா நீ வாங்கிட்டு வந்த, என்னுடைய கூந்தல் நல்லா இருக்கு குழல் அழகர்னு சொல்லி என்ன வாங்கிட்டு வந்துட்டு பொருள்லாம் அப்படின்னு வேகமா வந்து கேட்க வந்தார். சுவாமி சுவாமி இதுக்கு என்ன சுவாமி, நீங்க சொல்லி இருந்தால் நானே உங்களுடைய வீட்டுக்கே வந்துருப்பேனே, நீங்க இப்படி ஆனா இப்படி வேகமா நடந்து வரும்போது அந்த அழகு இருந்தது பாருங்க, உங்களுக்கு அசைஞ்சு அசைஞ்சு வந்தது சுவாமி, அந்த இருக்கக்கூடிய உங்க தலையில இருக்கக்கூடிய அந்த சிகையானது இடம் எடுத்து அசைஞ்சு அசைஞ்சு வந்தது, அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த வேண்டாம்னா நீங்க தானே எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பேனே சுவாமி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் உங்களுடைய நடந்து வரக்கூடிய போது உங்களுடைய குடல் கேசமானது அற்புதமாக இருந்ததுன்னாராம். உடனே அதை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டார், ஆஹா ரொம்ப நல்லா இருந்ததா, இந்தா இன்னும் ஒரு 4 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பணத்தினை கொடுத்துட்டு வந்துட்டாராம். அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரத்துக்கு மயங்காதவர் யாருமே இல்லை. என்ன, இல்லாத ஒன்ன இருக்கிறதா வேற யாருக்கிட்டயோ இருக்கிறது, கூந்தல் அழகாக யாரிடமோ இருக்கு, ஆனா அதை என்ன பண்றோம், இல்லாத இவர்கிட்ட கூந்தலே இல்லை, இவர்கிட்ட ஏறிட்டு சொல்லுதல், இல்லாத ஒன்னை இருக்கிற யாரோ கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமா இருக்கக்கூடிய ஒன்னாக சொல்லுதல். அலுவலகத்துல கூட பார்த்துருக்கலாம், வேலையே சரியா செய்ய மாட்டான், ஆனாலும் அவர் காரியம் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணா, சுவாமி இவ்வளவு நன்னா பண்றேல, இவ்வளவு நன்னா ஈஸியா பண்றீங்களே, இவ்வளவு திறமையா இருக்கீங்களே அப்படின்னு புகழறது. கண்ணே இல்லாதவருக்கு கண்ணாயிரம் சொல்ற மாதிரி, பணமே இல்லாத பணக்காரன் சொல்ற மாதிரி, ஏதோ ஒண்ணு இல்லாத ஒன்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய வேற யாருக்கிட்டயோ இருக்கிறத ஏறிட்டு சொல்லுதல் அப்படிங்கிறது ஒண்ணு. சரி இதெல்லாம் புரியறது, இதை ஏன் ஆழ்வான் ஏன் இதை வந்து இப்படி சொல்றார் அப்படின்னு பார்த்தா, விராட்டிக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறார். ஏன் பொருந்தாது, விராட்டி கிட்ட இல்லாத குணம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. எப்படி எம்பெருமானு குணகணாம் அப்படின்னு எம்பெருமானார் சொன்ன மாதிரி குணக்கூட்டங்கள் அவர்கிட்ட இல்லாத குணங்களே இல்லை. ஒரே ஒரு குறை மட்டும் தான் பெருமாள் கிட்ட, எதுவுமே இல்லை குணங்கள், சரியா குணங்கள் இல்லாத குணம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு குறை, எதுவுமே இல்லைன்ற அந்த ஒரு இல்லை மட்டும்தான் இருக்கு. எல்லா குணங்களையும் கொண்டவராக இருக்கின்றார் பெருமான். பிராட்டி யாரு, பிராட்டி அவருடைய தர்ம பத்னி, அவளுக்கும் அதேதான் குணகணம்னா குணக்கூட்டங்களாக இருக்கின்றாள் பிராட்டி. அப்போ இல்லாத ஒருத்தான் இருக்கிறது, இல்லாத ஒருத்தர்கிட்ட தான் இருக்கிறவா கிட்ட இருந்து ஏறிட்டு சொல்ல முடியும், பிராட்டிக்கு சொல்ல முடியுமா? எதை பார்த்தாலும் பிராட்டி தான் உயர்வா இருக்கா, பிராட்டிக்கு கீழே தான் எல்லாருமே இருக்காளே ஒழிய பிராட்டியை விட உயர்வா யாராவது இருந்தாதான் அவளுடைய குணத்தை எடுத்துன்னு பிராட்டி கிட்ட சொல்லணும், அதனால சொல்ல முடியாது. அப்ப முகஸ்துதின்றது பிராட்டிக்கு பொருந்தாது. சரி அகஸ்துதி, உள்ளுக்குள்ள அகஸ்துதினா என்னன்னா இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றது, என்ன பிராட்டி கிட்ட குணங்கள் இருக்கின்றதோ அதை வந்து இருக்கிறத இருக்கா மாதிரி சொல்லக்கூடியது அகஸ்து. அந்த மாதிரியாவது ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது பிராட்டியையும் அதுவும் அசாத்தியம் அப்படிங்கிறார் ஆழ்வான். ஏன் அசாத்தியம், அந்த மாதிரி ஏன் இருக்கிற குணங்களை சொல்லிட்டு போலாமே, இருக்கிற குணங்களை பாடலாம் இல்லையா, ஏன் அதையும் அசாத்தியம் சொல்றாரு? ஏதோ ஒரு குணம் 2 குணம் 3 குணம் 10 குணம் ஏதாவது எண்ணக்கூடிய குணமா இருந்தா அதெல்லாம் ஸ்தோத்திரத்துல கொண்டு வந்து அழகா ஸ்தோத்திரம் பண்ணிடலாம். பிராட்டி கிட்ட இருக்கக்கூடிய குணம் என்ன எப்படி இருக்குன்னா,
குணகணங்களா இருக்கு, குண கூட்டங்களா இருக்கு. ஆழ்வான் சொல்றார், கடல் மாதிரி இருக்கு. அவருடைய குணங்கள் என்ன இருக்கான்? கடல் மாதிரி. கடல் எப்படி நம்மளால அளவிடவே முடியாதோ அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கடல் அளவு உள்ள அந்த குணத்தினை நான் எவ்வாறு சொல்ல முடியும், எவ்வாறு ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? அதனால அதுவும் அசாத்தியமே. அதனாலதான் நான் சொல்றேன், உங்களை ஸ்தோத்திரம் செய்ய முடியாது. கடாட்சம் இருந்தாலும் ஸ்தோத்திரமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு இல்லாத ஏதாவது ஒண்ணு நான் ஏறிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லாததே இல்லை, உங்களை விட உயர்ந்தவாளே இல்லை. அப்ப எல்லா குணங்களையும் கொண்டிருப்பதனால் உங்களை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. இருக்கக்கூடிய குணங்களை சொல்லலான்னு பார்த்தா அந்த குணங்கள்லாம் கடல் அளவு பெருசா இருக்கு, கடல் அளவு அளவிட முடியாததா இருக்கு. அப்ப அதையும் என்னால் சொல்ல இயலாது, அதனால்தான் என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படின்னு ஆழ்வான் அதி அற்புதமாக 3வது ஸ்லோகத்தை அமைத்தார். 4வது ஸ்லோகத்தை நாளை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.